பெயர் மட்டும் மறைந்தேனே. நிழலாடும் நினைவில் நின்று களவாடி தருவேன் என்று கடிகாரம் காலம் நேரம் சுழற்றிடுவே. உனக்கான உலகம் சென்று அங்கேயும் இதயம் தந்து புதிதான காதல் ஒன்று நீங்கள் தேடவே. என்று நேற்று நாளை என்றும் நீ தேவதை. காதல் செய்யும் மாயை என் வானம் எங்கு பூமழை. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா? ஆல்பர்ட், அலிசியா ஒண்ணும் பண்ணாத ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போட போனா தெரியுமா உங்களுக்கு? உனக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது. வன்முறைங்கிறது மத்தவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பதான் உண்டாக்கும். அது வெறும் வாய் வார்த்தை தான். ஆனா உண்மையிலேயே நான் சாகுற நிலைமையில இருந்தேன். இப்ப நல்லா தானே இருக்கு அலிசியா. டியூக் ஓடி வந்து காப்பாத்தினாரு. ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அந்த மாதிரி என்ன தப்பா நினைச்சிடாத. டியூக், உனக்கு இப்ப என்ன ஆச்சு? கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஒன்னும் தேவையில்லை. உறவாடும் நேசம் ஒன்று உயிரோடு என்ன ஏதோ இருத்தியதே. படியேறி கீழே செல்லும் புரியாத பாதை ஒன்று அதிலேறி போக சொல்லி குழப்பியதே. காலம் கடந்தாலும் மழை நீரை போல நேரம் கண்முன் மெல்ல சிந்தது என் சிந்தனையிலே. கடிகாரம் வாங்க போனால் அந்த நேரம் வாங்கி தந்தாய். என்ன நானும் செய்வேனோ எந்த உயிரே. எதுக்கு உன்னோட ஒரு கண்ணு மறைஞ்சிருக்கு? உன்னோட ஒரு கண்ணை யாருக்கும் தூக்கி கொடுத்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். அது பார்த்து எப்படி உணர்ந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா அலிசியா? பிரின்ஸ் டியூக் இவ்வளவு கோவமா இருக்காரு. தொந்தரவு கொடுக்குறீங்க. என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடுறேன். கிட்ட அவ்வளவு ஹாஷா நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. இருந்தாலும் நீங்க சொல்லாத விஷயத்த ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? அதனால இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னு சத்தம் போட்டு சொல்றேன். நான் என்னைக்குமே யாரையும் தூரத்துல இருந்து கண்காணிக்கவே மாட்டேன். எதுவா இருந்தாலும் நான் வெளிப்படையாதான் செய்வேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருப்பேன். என்னோட சுதந்திரத்தை யாரும் பறிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே அலிசியா? இருந்தாலும் ஒரு இளவரசரா உயர்ந்த பரிசு கொடுத்திருக்கீங்க. எனக்காக காத்துருங்க. நான் நிச்சயமா ஒரு நாள் திரும்பி வருவேன். நிச்சயமா பெரிய பரிசா நான் ஒண்ணு கொடுப்பேன். நீ உண்மையாவே ஒரு பெரிய வெளிதான் அலிசியா. அது சரி, இது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா?